வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான காலை வானிலை அறிக்கை 2021 ஜூலை 17 சனிக்கிழமை காலை 7 மணி மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பை பார்ப்போம். அதாவது தற்பொழுது நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. அந்தமான் கடற்பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலப்பகுதி காற்று சுழற்சி எங்கன்னா பாகிஸ்தான் எல்லை பகுதியை நோக்கி நகர்ந்து போயிடும். இது போக போக இதை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்பவும் அந்தமான் கடற்பகுதியை நோக்கி இப்படி பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது இங்கே போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்கும். ஆக முழுமையான காற்று அந்தமான் கடற்பகுதியை நோக்கி பயணிக்க இது அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டி வரும், வந்து தீவிரமடையும். இது போய் இங்கே ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக ஃபார்ம் ஆகும், ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஃபார்ம் ஆகும். என்னைக்குன்னா 20ஆம் தேதி ஜூலை 20லேருந்து 25-6 வரைக்கும் இங்கேயும் 7-28 இங்கேயும் 29 இங்கேயும் இருக்கும். ஆக இந்த சிஸ்டம் காரணமாக காற்றோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு இப்படி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குலேருந்து கிழக்காக மாறி கணவாய் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படியே தமிழக கடலோரமாக, அதாவது இப்படி இங்கே போயிடும். சிஸ்டம் இங்கே வந்துடும் இல்லையா, 20ஆம் தேதி இங்கே வந்துடும். 20ஆம் தேதி உருவாகக்கூடிய சிஸ்டம் காரணமாக காற்றானது இந்த திசையில் பயணிக்கும். ஆகையின் காரணமாக இந்த குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதி, தமிழகத்தின் தமிழக ஆந்திர பகுதியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி மற்றும் இந்த அரபிக்கடலோட கேரளா ஒட்டிய பகுதி இப்படியும் காற்று போகும். இரவு நேரங்களில் இப்படி வரும். பகல் நேரங்களில் நேராக கிழக்கு நோக்கி போகும். இரவு நேரங்களில் பூமி குளிர்ந்திருக்கும் என்பதனால பூமிக்குள்ளே ஏறாமல் நிலப்பகுதியில் ஏறாமல், அதாவது பூமி குளிர்ந்திருக்கும்ல, நிலப்பகுதி குளிர்ந்திருக்கும் என்பதனால நிலப்பகுதியில் ஏறாமல் கடற்பகுதி வழியாக வலுவாக பயணிக்கும் என்பதன் காரணமாக இப்பொழுது இந்த இடத்துக்கு போகக்கூடிய காற்றின் அமைப்பு காரணமாக இன்று 17, 18, 19 தேதிகளில் அரபிக்கடலோட கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா கரையோரம் வலுவான காற்றும். ஆக இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கைனா, இன்றைக்கு ஜூலை 17, 18, 19 தேதிகளில் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கரையோர வலுவான காற்றும் 45லிருந்து 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இந்த கடலோர பகுதியிலையும், அந்தமான் கடற்பகுதியில் 45லிருந்து 60 கிலோமீட்டர் வேக காற்று இந்த அந்தமான் கடற்பகுதியிலையும் வீசும். ஆக 19ஆம் தேதி வரைக்கும் இந்த கடற்பகுதிக்கும் எச்சரிக்கை. 20ஆம் தேதி சிஸ்டம் இங்கே வந்துவிடும். இந்த சிஸ்டம் இங்கே வந்துவிடும் என்பதனால, இந்த சிஸ்டம் இங்கே போய் செயலிழந்துவிடும் என்பதனால, இந்த காற்று இப்படி பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய 20லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் கேரள கடலோரம், கர்நாடக கடலோரம், குமரிக்கடல், இலங்கை சுற்று வட்டார கடற்பகுதி, தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்பகுதியை தரைப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதி, வங்கக்கடலோட பெரும்பாலான பகுதி வலுவான காற்று இருக்கும். ஆகவே தற்பொழுது 19ஆம் தேதி வரைக்கும் தான் 19 வர காற்றோட வேகம் கூடும். ஆகையினால இன்று 17, நாளை 18, 2 நாள் மட்டுமே தமிழக கரையை ஒட்டி மீன்பிடிக்க முடியும். 19லிருந்து வலுவான காற்று மன்னார் வளைகுடா வழியாக பாக்ஜல சந்திக்கு அப்பால் தமிழக கடலோரம் வழியாக அது ஒடிசா கடலோரம் நோக்கி ஆந்திர கடற்கரையை ஒட்டி தமிழக கடற்கரையை ஒட்டி பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய 19லிருந்து 29 வரை 10 நாட்களுக்கு இந்த கடற்பகுதி கடும் சீற்றமாக இருக்கும். ஆக மீன்பிடிப்பவர்கள் அதாவது மீனவர்களுக்கு கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்ற தடை இருக்கும். ஆனால் கடலில் புயல் கிடையாது. இந்த பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக பாக்ஜல சந்தியை ஒட்டி இலங்கை வடபகுதி வழியாக தமிழக ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி அந்தமான் கடற்கரையை சென்று சுழண்டு வரும் காற்று பயணிக்கிற காரணத்தினால தடை கண்டிப்பாக 20லிருந்து 29 தேதி வரைக்கும் வரும். ஆகவே தடை வர இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஆழ்கடலில் நீண்ட நாள் தங்காமல்
19க்குள் கரை திரும்ப கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்குள் கரை திரும்புவது நல்லது. சவாலான காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் ஆழ்கடல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 17க்கு 18 2 நாள் மட்டுமே மீன் பிடிக்கலாம். கண்டிப்பாக தடை வரும் 19லிருந்து என்பதை புரிந்து செயல்பட, விழிப்புடன் இருந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குமரிக்கடல், அரபிக்கடலில் கண்டிப்பாக இறங்கக்கூடாது, அந்தளவிற்கு வலுவான காற்று இருக்கும் என்பதையும் வரும் நாட்களில் புரிந்து கொண்டு நீங்கள் திட்டமிட்டு மீன்பிடி தொழில் இறங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.